இப்போல்லாம் சட்டக்கல்லூரி படிப்புன்றது ஒரு கேடயமாட்ட பயன்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது இந்த சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா காவல்துறையினரை எட்டி உதைக்கிறது, பூ மார்க்கெட்டில் போய் அகராதியாக சண்டை போட்டு வெளியில் வர்றது, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவர்கள், நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க அந்த படிப்பை முழுமை பெறுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான அசம்பாவிதங்களில் ஈடுபடுறது ரொம்ப மோசமான ஒரு சூழலை கொண்டு வந்துருமோன்ற பயம் எல்லா மக்களுக்குமே இருக்குது. ரீசெண்ட்லியாக நான் பாண்டிவேல் பைபாஸில் பார்த்தேன், ஒரு சட்டக்கல்லூரி மாணவி யூனிஃபார்மோடையே ஹெல்மெட் போடாமல் ஒரு கையில் ஃபோன் பேசிட்டு கியர் பைக், அதாவது ஸ்ப்ளெண்டர் பைக்கில் ஒரு காலை தூக்கி அந்த பம்பரில் வச்சுக்கிட்டு ஒரு காலில் பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிட்டு போனதை நான் நேரடியாக பார்த்தேன். நம்ம கேட்க முடியாது, கேட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இப்போ மேற்கொண்டு பார்க்கும்போது இந்த பாருங்க, அரசு மருத்துவமனை, திருச்சி அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒழுங்கின செயல்பாடுகளில் ஈடுபடுற மாணவர்களுடைய படிப்பை அந்த தகுதியவே நிறுத்திடணும் என்னைய கேட்டால். ஏன்னா நீதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டம், அதுக்கப்புறம் காவல்துறை, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் பொறுமையும் இருக்கணும், கவனமும் இருக்கணும், நன்னடத்தையும் இருக்கணும். இது மூணுமே இல்லாத இந்த மாதிரி மாணவர்கள் இவங்க மேற்கொண்டு படித்து ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒழுங்கின செயலில் ஈடுபடுற எந்த மாணவ மாணவிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் இருந்தாலும், அவங்களுடைய கல்வி தகுதியை ரத்து செய்யணுன்றது இந்த விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அசம்பாவிதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான அசம்பாவிதத்தில் ஈடுபடுற மாணவர்களுடைய படிப்பை தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்கன்னா அடுத்து வர மாணவர்களாவது எந்த இடத்துல நம்மளுடைய படிப்பை எப்படி பயன்படுத்தணும்ன்றது தெரிஞ்சாவது நடந்துக்குவாங்க.